வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. நல்ல நிகழ்ச்சியில போய் அதெல்லாம் கேட்குறீங்க. இது வேளச்சேரி மவுண்ட் ரயில்வே இது மேம்பால ரயில் திட்டம் வந்து வேளச்சேரி மவுண்ட் ரயில்வே மேம்பால இப்ப அது இன்னொரு 2 மாசத்துல 1.5 மாசத்துல முடிஞ்சிருங்க. அது பேசிட்டோம். அநேகமா அடுத்த வாரத்துல வந்து ரயில்வே துறை சிஎம்டி வச்சு ஒரு இன்ஸ்பெக்ஷன் போட்டோம். அதுல எப்படி இன்னொரு 1.5 மாசம் 2 மாசம் திறந்துடும். எல்லா வேலை முடிஞ்சிருச்சு. அது எப்போ திறந்துருக்க வேண்டியது, அந்த பீம் வந்து கீழே விடலன்னு சொன்னா எப்போ முடிஞ்சு போயிருக்கோம். அது துர சொன்னாங்க, அது கீழே விழுந்துச்சு. அதை உடச்சி எடுக்கிறதே பெரிய வேலையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஒரு 6 சப்ஸ்டேஷன் தரக்கு பிறகு டிரான்ஸ்ஃபார்ம் தரக்கு பிறகு இந்த கல்லூரி அறிவிச்சிருக்கோம். ஆமா, கல்லூரி வந்து இடம் இல்லாத மாதிரி இப்போ கண்டோன்மெண்ட்ல வந்து ஒரு 2 ஏக்கர் இடத்த நம்ம வருவாய்த்துறைக்கு எடுத்தாச்சு. எங்கன்னு சொன்னா நம்ம தாலுகா ஆஃபீஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல. இப்போ அதில் வந்து இந்த ஆண்டே கல்லூரி நம்ம தொடங்குறோம். எங்க தொடங்குறோம்னு சொன்னா நம்ம நேரு ஸ்கூல் இருக்குல்ல, அது உள்ளவே ஒரு 5 கட்டடங்கள் இருக்குது காலியா. இப்போ அதுக்கு சுண்ணாம்பெல்லாம் அதெல்லாம் போட்டு இப்போ அங்கே இந்த வருஷமே நம்ம காலேஜ் ஆரம்பிக்கிறோம். இந்த நிதி ஆண்டில் வந்து பணம் முதல்வர்கிட்ட பணம் வாங்கி கட்டடம் கட்டி அடுத்த ஆண்டு நம்ம புது கட்டடத்தில் அந்த காலேஜ் கோ எஜுகேஷனா இல்லை மகளிர் எஜுகேஷன். கார்பரேஷன். அதுக்கப்புறம் வந்து கார்பரேஷன் பில்டிங் அப்படியே இருக்குது, ரொம்ப நாள் இல்லை. இப்போ அது என் வேலைலாம் முடிஞ்சு போச்சு. அது எவ்வளோ சிரமப்பட்டு எடுத்தான்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா சொத்து இருக்கும் அது, இல்லையா? அது இப்போ வந்து சிஎல்ஏ போயிருக்குது. நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீ தான் சொல்லணும். ஃப்ரைடே வரும் சார். அதுவும் வேகமாக இருக்குது. இப்போ வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு மினி ஸ்டேடியம் வரப்போகுது. நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்து இந்த வருஷம் அறிவிச்சிருக்காரு. கண்டோன்மெண்ட்லேருந்து இறங்கணும்ல, லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சப்ஸ்டேஷன் போடுறாங்க பார்த்தீங்களா? ரைட்டில் ஒரு காலி இடம் இருக்கு பாரு, அந்த மினி கலைஞர் மினி கிரவுண்டு வரப்போகுது. பிரமாதமாக அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் கிரவுண்டு இல்லை, விளையாடுறதுக்கு தான். இப்போ அது பெரிய அளவில் அந்த இளைஞர்களுக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்கும். அதே மாதிரி இந்த ரோட்டில் எம்கேஎன் ரோட்டில் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில் பழைய விஏஓ ஆஃபீஸ் இருப்பாங்க. அங்கே வந்து பிரமாதமாக ஒரு அமுதம் அங்காடி வரும். ஒரு 6 கடையிலலாம் நீங்கள் போய் அதிகமாக மளிகை சாமான் வாங்குறீங்களா, சீப்பாக இருக்கும். அது பெரிய அளவில் பயனாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு தெரியும், ஹஜ் ஹவுஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். அங்கேயே வந்து ஒரு 52 சென்ட்டு இஸ்லாமியர்களுக்கும் ஒரு 52 சென்ட்டு கிறிஸ்தவர்களுக்கும் சுடுகாடு இந்த பரியல் கிரவுண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். கபர்ஸ்தான். அதே மாதிரி இந்த தமிழகத்தில் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து என்டிஏ கூட்டணி வந்து கண்டிப்பா ஆட்சி எதிர்கட்சிக்காரெல்லாம் அப்படித்தான்பா சொல்லுவான். எல்லாம் கண்டம் எதுக்கும் உதவாதவங்க கூட நாங்க தான் வருவோன்றான். 2026 எங்க தலைவருடைய எங்களுக்கு விட்டு ஆணையன்னா 200 தொகுதி ஜெயிக்கணும். அதுக்கு பிரமாதமா வேலை நடந்துட்டு. அதுக்கான நாங்கெல்லாம் தேர்தல் வேலையை 2-3 மாதத்துக்கு முன்னே ஆரம்பிச்சிட்டோம். புரியுதுங்களா? தேர்தல் நேரத்தில் கண்டவங்களாம் வருவாங்க போவாங்க. ஆனால் களத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் என்ன நிலைமைன்ட்டு. நிச்சயமா 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும். 200 தொகுதிக்கு மேல எங்கள் தலைவருடைய ஆணைப்படி ஜெயிக்கும். அதே போல இப்போ மோடி வந்து இப்போ ராமேஸ்வரத்துல பாலம் வந்து ஓப்பன் பண்ணிருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழகத்துக்கு உண்டான நிதி மற்றும் முக்கிய தரம் ஆணைக்கு தரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு பிரதமர் சொல்லிட்டு இருக்காரு. நாங்க தரலன்னு சொன்னா தரலன்னு சொல்ல முடியும், தப்பு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீங்களே 100 நாள் வேலை 6 மாசம் சம்பளம் பாக்கி தெரியுங்களா? நகரங்கள்ல உங்களுக்கு தெரியாது. நீங்க கிராமத்து ஊர்ல என் கூட வாங்க, 6 மாசம் சம்பளம் பாக்கி. இதுல என்ன எதுக்காக இது மாதிரி பண்றாங்கன்னா, ஆளுங்கட்சி திமுக இருக்குது, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள்லாம் திமுக இருக்கிறாங்க. கீழே இருக்கிற ஏழைங்களுக்கு யார் பணம் தரலன்னு தெரியாதுல்ல. அதனால திமுகவுக்கு கட்டப்பேர் வரணுன்ட்டு மேல பணம் கிட்டத்தட்ட 4000 கோடி பணம் தராம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் தலைவர் என்ன பண்ணாரு, இது பொதுமக்களுக்கு தெரியணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ண சொன்னாரு. எல்லா ஊராட்சி மன்ற தலைவர்களும் அந்த ஊர்ல சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க தப்பா சொல்ல முடியுமா? இதை ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களே தப்பா சொல்ல முடியுமா? அது மாதிரி முன்னோடி கொள்கை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2000 ரூபாய் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. ஜல்ஜீவன் மிஷன் அந்த தண்ணீர் திட்டத்துல பணம் தரணும். அவங்கவுங்க பேர்ல போட்டு போயிருந்தா இருப்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.